இந்த லீகோட செகண்ட் செமிஃபைனல் ஜிடி விசஸ் ஆர்சிபி. ஜிடி டாஸ் வின் பண்ணி ஆர்சிபியை பேட்டிங் ஆட சொல்லியிருக்காங்க. இந்த 6 overs ஆர்சிபி எவ்வளோ ரன்ஸ் வந்து டார்கெட் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். ஜிடிக்காக ஆர்சிபிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சத்யா, த ஹிட்டர், கிரேட் ஹிட்டர் சத்யா. நான் ஸ்ட்ரைக்கரில் சுரேஷ், சுயம்பு சுரேஷ். ஜிடிக்காக ஃபர்ஸ்ட் ஓட போகிற வந்திருக்காரு பிரகாஷ். பார்ப்போம் இந்த பவர் பிளேவை எவ்வளோ பெருசாக கன்வெர்ட் பண்ணுறாங்கன்ட்டு. ஃபர்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க பிரகாஷ். கிட்ட ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டிப் கேட்ச் பண்ணிட்டாரான்னு தெரியல சுரேஷ். செகண்ட் பால் ஃப்ரம் பிரகாஷ். நாலுல ஒரு ஷாட் ஆஃப் சைடில். அடுத்த பால் சிங்கிள்ங்க. ஒரு ரன் மட்டும் ஆஃப் சைடில் நிர்ணயிக்கப்பட்ட அந்த ஒரு ரன் மட்டும். நல்ல ஒரு கோடிங்க. கேட்ச் எடுப்பாங்களா? கம்ஃபர்டபுள் கேட்ச் எடுத்திருக்காங்க, எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல். ஆர்சிபிக்காக அடுத்த பேட்ஸ்மேன் தீனா. ஸோ பவர் பிளேயில் இப்போ வரைக்கும் ஜிடியோட ஆதிக்கம் ஒன்லி 3 பால் தான் போட்டிருக்காங்க. ஸோ ஃபோர்த் பால் ஃப்ரம் பிரகாஷ். தீனா என்ன பண்ணுறாரு பார்ப்போம். நல்ல ஒரு லைனுங்க. பேட்ஸ்மேனை சுத்தவே விட மாட்டாரு, ஆஃப் சைட்லேயே மெயின்டைன் பண்ணுறாரு. ஃபிஃப்த் பால் ஃப்ரம் பிரகாஷ். கேட்சை ட்ராப் பண்ணியிருக்காருங்க. நல்ல பாலை போட்டிருக்காரு. இருந்தாரு, டைமிங்கே இல்லை சுரேஷ்க்கு. ஃபுல்லாக ஆஃப் சைடு போட்டு விட்டுருக்காரு. லாஸ்ட் பால் ஃப்ரம் பிரகாஷ், ஆஃப் சைடு. ஸோ அகைன் ஒரு ரன் தாங்க. நிர்ணயிக்க போட்டு வந்திருக்காரு நரேஷ். அகைன் ஒரு கொடிங்க. அகைன் ஒரு கொடி. 4 பேர் போயிருக்காங்க. 4 பேர் கால் கொடுத்தோம். அந்த ஒரு ஃபீல்டர் கான்ஃபிடென்ட்டாக கேட்ச் எடுத்துட்டாருங்க. ஒரு கேட்ச். ஆர்சிபிக்காக அடுத்த பேட்ஸ்மேன் பிரகாஷ். அகைன் ஒரு கொடிங்க. அகைன் ஒரு கொடி. சேம் கேட்ச். ஒரே பாலை போட்டு 3 பேட்ஸ்மேனே தூக்கிட்டாங்க. 3 நல்ல ஹிட்டரும் காலிங்க. அது சேவ் பண்ணுறதுக்காக ஆர்சிபி டீமோட சாகுல் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணுவாரா இல்லை பிக் ஷாட்ஸ் கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுவாரா என்னன்றதை பார்ப்போம். பொறுத்திருந்து பார்ப்போம். ஃபுல் டாஸ். ஒரு ரன் மட்டும். ஆனா வில்சன்னா உள்ள வந்துருங்கண்ணா. நல்ல ஒரு பால். ஃபீல்டிங் மிஸ்டேக். இங்கே ஒரு ரன் ஆடிக்கலான்னு சொல்லிட்டு மைண்டில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆர்சிபி. நல்ல பாலுங்க. இந்த ஓவர் கம்ப்ளீட் பண்ண பார்க்குறாரு தீனா. இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஜிடிக்காக தேர்ட் ஓவர் வீச வந்திருக்காரு அரவிந்த். நல்ல ஒரு பாலுங்க. நல்ல ஒரு கட்டுருங்க. லெக்கட் வேரியேஷன்ல போடுறாரு. நல்ல ஒரு பால். செகண்ட் பால். அகைன் நல்ல ஒரு ஷாட்டுங்க. பாருங்க, நல்ல ஒரு ஷாட்டுங்க. நல்ல ஃபர்ஸ்ட் பால் லென்த் மீட் பண்ணாரு. படல, பட் அந்த ரெண்டாவது பால் மீட் பண்ணிட்டாருங்க. நல்ல ஒரு ஷாட். சாகுல் டெஃபினட்டா பிரஷர் அந்த பவுலர். என்ன பண்ண போறாரு? சிங்கிள் கன்வெர்ட் பண்ணுவாரா? அகைன் ஷாட் போவாரா? நல்ல ஒரு சென்சிபிள் பிளேங்க. நல்ல ஒரு சென்சிபிள் பிளேங்க. 6 அடிச்சோன்ட்டு நெக்ஸ்ட் பாலும் ரொட்டேட் பண்ண ட்ரை பண்றாரு. நல்ல ஒரு பிளே ஆடுறாரு சாகுல். ஐ மீன் வந்திருக்காரு. நல்ல ஒரு பிளேங்க. ஆள் இல்லாத இடமா பார்த்து கேப்ல ஆடுறாருங்க. நல்லா 3 பால் 8 ரன் ஆடி இருக்காருங்க. நல்ல ஒரு ஷாட். லாஸ்ட் பால் ஒரு டாட் பாலோட முடியுது இந்த ஓவர். ஃபோர்த் ஓவர் போட வந்திருக்கார் பிரகாஷ். ஃபுல் டாஸ். ஒரு ரன் பைஸ் முறையில் எடுக்கிறாங்க. இந்த ரன் இருந்தாலும் எடுக்க தான் பார்க்குறாங்க ஆர்சிபி. ஃபர்ஸ்ட் பால் சைடு நோ பாலுங்க. ஆனால் ஃப்ரீ ஹிட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அகைன் ஃபர்ஸ்ட் பால் ரீபால் போறாரு பிரகாஷ். நல்ல ஒரு லைன்ங்க. நல்ல பால் போட்டுறாங்க பிரகாஷ். நல்ல ஷாட்டுங்க. ஸ்ட்ரைட்ல
கேட்ச்ல போகாது பட் கேட்ச் டிராப்புங்க. கேட்ச் டிராப். கேட்ச் மிஸ் பண்ணிட்டாருங்க. தேர்ட் பால் நல்ல ஒரு ஷாட். அகைன் ஒரு கொடி ஆள் இல்லாத இடத்துல விழுந்திருக்கா. இல்ல தவற விட்டாருங்க. சாகுல் கேட்ச்ல சந்தோஷ் ரெண்டாவது கேட்ச் பிரகாஷ். ஃபோர்த் பால் ஃப்ரம் பிரகாஷ். அகைன் ஒரு ஷாட்டுங்க ஸ்ட்ரைட்ல. கேட்ச் எடுப்பாங்களா? அகைன் ஒரு கேட்ச் டிராப்புங்க. 3 கிரேட் கேட்ச் பிடிச்ச அதே ஜிடி தான். அந்த 3 சிம்பிள் கேட்சுமே விடுறாங்க. 3 பால் 3 கேட்ச் விட்டுருக்காங்க. ஸோ 5th பால் ஃப்ரம் பிரகாஷ். நல்ல ஒரு ஷாட்டுங்க. எங்கேயோ தூக்கி அடிச்சிட்டாருங்க இந்த பாலை. 2 கிரவுண்ட் தாண்டி அடிச்சிருக்காரு இந்த 6. லாஸ்ட் பால் ஃப்ரம் பிரகாஷ். 4th ஓவர். அகைன் ஒரு ஷாட் ட்ரை பண்ணாருங்க. பிரகாஷ் கிட்ட ஒரு ஆறு கொடுத்தால அது கம்பேக் கொடுத்திருக்காரு. நல்ல கம்பேக் ஃப்ரம் பவுலர் பிரகாஷ். இதோட 4th ஓவர் முடியுது. 4 ரன் தெரியலனா 5th ஓவர் போர்டு வந்திருக்காரு நரேஷ். சாகுல் கிட்ட நீங்க இல்லங்க ஜஸ்ட் மிஸ்ங்க. 2 ரன்ங்க. 2 ரன் மட்டும் தாங்க. 3rd பால் ஃப்ரம் நரேஷ். நல்ல ஒரு ஷாட்டுங்க ஸ்ட்ரைட்ல. 1-2 கன்வெர்ட் பண்ணுவாங்களா? இல்லைங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங் எஃபர்ட். 4th பால் ஃபுல் டாஸுங்க. ஒரு ரன்ங்க. ஒரு ரன் மட்டும் தான். 5th பால் நல்ல ஒரு ஷாட்டு. ஒரு ஃபீல்டிங் மிஸ்டேக் ஃப்ரம் சரத். ஒரு ரன் மட்டும் தான். நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட் காட்டுறாங்க ஜிடி. 5th ஓவரோட கடைசி பால். ஃபுல் டாஸுங்க. 2 ரன் மட்டும் தாங்க. நல்ல கேம் ஆடிருக்காங்க சாகுல். கேப் அந்த சைடுலயே போயிட்டு 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 32. 5 ஓவர். தீனா ஒரு பிக் ஷாட்ஸ் பார்க்க முடியுமா? ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஒரு ஷாட்டுங்க. அடிச்சாருங்க. ஒரு ரன் மட்டும் தான். ஒரு ரன் மட்டும் தாங்க. நல்ல ஒரு பிளேங்க. கிடைக்கிற ரன் எடுக்கிறாருங்க. நல்ல ஒரு பிளேங்க. 3rd பால் ஃப்ரம் சுரேஷ். ஃபைனல் ஓவர். நல்ல ஒரு ஷாட்டுங்க. ஐயோ போலங்க. நல்ல ஒரு ஷாட்டு. இன்னும் கொஞ்சம் 6 போயிடுது. ஆனா தடுத்தாருங்க இளங்கோ. நல்ல ஒரு ஃபீல்டிங் எஃபர்ட் ஃப்ரம் இளங்கோ. நல்ல ஒரு ஷாட்டுங்க லெக் சைடு. நல்ல ஒரு கேட்ச். ஸ்டார்டிங்ல இருந்து ஆடிட்டு இருந்த தீனா அவரோட விக்கெட் போயிருக்காரு. கடைசி 2 பால். கடைசி 2 பால் ஆடுறதுக்கு வந்திருக்காரு ராகேஷ் ஆர்சிபி. 5th பால் ஃப்ரம் சுரேஷ். நல்ல ஷாட்டுங்க. போலங்க. நல்ல ஒரு கேட்ச். ஃபுல் டாஸுங்க. விட்டுட்டாரு. நல்ல ஒரு ஃபீல்டிங் எஃபர்ட் ஃப்ரம் சரத். கடைசி பால் 1 ரன் மட்டும் தான் கன்வெர்ட் பண்ண முடிஞ்சது. பரவாயில்ல. பட் ஒரு நல்ல ஒரு பிளே ஃப்ரம் ஆர்சிபி. வெல் ஃபீல்டிங் ஃப்ரம் ஜிடி. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் 6 ஓவருக்கு 37 ரன் வச்சுருந்தாங்க ஆர்சிபி. சேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பால் ஜிடி. நல்ல ஒரு ஃபீல்டிங் ராகேஷ் கிட்ட பறக்கிறாருங்க. பறக்கிறாருங்க. சந்தோஷ் ஸ்ட்ரைக்கர் எண்ட்ல. நல்ல ஒரு பால். நல்ல ஒரு பால். 3வது பால் ஃப்ரம் ஹரி. நல்ல ஒரு ஷாட். மேட்ச் எடுப்பாரா? கன்வெர்ட் பண்ணிருக்காரு. 4th பால் நல்ல ஒரு பால். 5th பால் நல்ல பாலுக்காக கேட்ச் எடுப்பாரா சுரே. நல்ல ஒரு ஃபீல்டிங் போடுங்க சுரேஷ் கிட்ட இருந்து. நல்ல ஒரு ஃபீல்டிங். கேட்ச் எடுத்திருந்தாருன்னா ஒரு பெஸ்ட் கேட்ச் ஆஃப் தி டோர்னமெண்டா இருந்திருக்கும். நல்ல ஃபீல்டிங் சுரேஷ் கிட்ட. நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட். நல்ல பாலுங்க. நல்ல ஷாட்.
2 ரன்னுங்க 2Gங்க. செகண்ட் பால் நல்ல பால், நல்ல விக்கெட்டுங்க. லெக் அம்பையர் விக்கெட் கொடுத்துருக்காரு. தேர்ட் பால் ஃப்ரம் சுரேஷ். அடிச்சாருங்க. ஒரு ரன் தான், ஒரு ரன் தான் சொல்றாங்க. ஜிடிக்காக அடுத்த பேட்ஸ்மேன் கௌதம் அந்த ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ரன் எடுத்திருக்காரு. 1G. அகைன் ஒரு ஃபுல் டாஸுங்க ட்ராப் பண்ணியிருக்காரு. கீப்பரும் ட்ராப் பண்ணியிருக்காரு. ஃபுல் டாஸ் பேட்ஸ்மேனும் மிஸ் பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல குயிக்கர். நல்ல ஒரு பாலுங்க. நல்ல ஸ்டார்டிங் யுவராஜ். தடுமாற்றம் ஒரு ரன் மட்டும். தடுமாற்றத்தோட யுவராஜ். சந்தோஷ். கடைசி பால், ரெண்டாவது ஓவரோட கடைசி பால். நல்ல ஒரு பாலுங்க சுரேஷ்காரு. ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஒரு பாலுங்க. நல்ல லைனுங்க. ஹரி ஒரு ஸ்விட்ச் பால் லைன்ல போடுறாரு ஹரி. நல்ல ஒரு ஆக்ஷன். செகண்ட் பால் ஹரி டு கௌதம். நல்ல ஒரு பாலுங்க அகைன். தேர்ட் பால் ஃப்ரம் ஹரி. அகைன் ஒரு நல்ல பாலுங்க. 3 பால் 3 டாட். லென்த்தை மாத்தி போடுறாருங்க. ஆஃப் சைடு, லெக் சைடு, ஷார்ட் பிச்சு எல்லாமே மாத்தி போட்டு பேட்ஸ்மேனை கன்ஃபியூஸ் ஸ்டேட்லேயே வச்சிருக்காரு. ஃபோர்த் பால் என்ன பண்றாருன்னு பார்ப்போம். அகைன் நல்ல பால், நல்ல ஷாட். காத்து இல்ல, ஆறுங்க. இல்ல ஒரு நல்ல ஷாட் கௌதம் கிட்ட இருந்து. லென்த்தை பிக் பண்ணிட்டாரு. ஃபிஃப்த் பால் கம்ம கொடுப்பாரா பவுலர் ஹரி. கொடுத்தாருங்க. ஒரு ரன் மட்டும் பின்னாடி நிர்ணயிக்கப்பட்ட ஒரு ரன். கடைசி பால் ஃப்ரம் ஹரி. நல்ல ஷாட்டுங்க. ஒரு ரன் மட்டும் தான் நிர்ணயிக்கப்பட்ட அதே ஒரு ரன். ஸோ ஒரு 8 ரன் கொடுத்து நல்ல ஒரு போட்டு போற ஹரி. அந்த ஒரு 6 ரன்னை கன்வெர்ட் பண்ணலனா இங்க ஒரு ஆர்கியூமெண்ட் போதுங்க. ஒரு ஆர்கியூமெண்ட் போது என்னன்றத பார்ப்போம். இங்கே ஒரு சின்ன ஒரு மிஸ்கம்யூனிகேஷன். கம்பியில் பட்டு வெளியில் வந்தால் ஓடி தான் எடுக்கணுன்றது தான் ரூல்ஸ். பட் இவங்க 1G நினச்சிட்டு பேட்ஸ்மேன்ஸ் 2 பேர் நடுவில் நின்றுருக்காங்க. ஸோ RCB அதை தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக ஒரு ரன் அவுட் எடுத்திருக்காங்க. அந்த ஒரு ரன்னும் இல்லை. 3 ஓவருக்கு ஜிடியோட ஸ்கோர். 4th ஓவர் போட வந்திருக்கார் ராஜேஷ். ஃபர்ஸ்ட் பால் நல்ல பால். லெஃப்ட் சைடு ஒரு ரன் மட்டும். ராஜேஷ் அகைன் ஒரு நல்ல பால். கோடி கேட்ச் டிராப்புங்க. ஒரு குரூஷியலான கேட்ச். நியூ பேட்ஸ்மேன். ஃபோர்த் பால் ஃப்ரம் பவுலர். அகைன் ஒரு கோடிங்க. பிரகாஷ் எடுப்பாரா? எடுத்துட்டாருங்க. சேஃப் ஹேண்ட்ஸுங்க. அவர் உடம்பு வச்ச ஃபுல் பாலையும் கவர் பண்ணிட்டாருங்க. நல்ல ஒரு கேட்ச். இப்போதான் ஒரு டிராப் போச்சு. அடுத்த பாலே ஸ்டேபிளான பேட்ஸ்மேன் சந்தோஷ் ஓப்பனிங்லேருந்து ஆடிட்டு இருந்தார். ஒரு விக்கெட் விட்டுட்டு போறாரு. சின்ன மிஸ்டேக். பவுலர் நேம் கீர்த்தி. நியூ பேட்ஸ்மேன் நரேஷ் ஃபார் ஜிடி. நல்ல ஒரு ஷாட்டுங்க. 2 ரன்னா. ஒரு ரன் மட்டும். கடைசி பால் நம் கீர்த்தி. ஒரே லைன் தாங்க. நல்ல ஒரு ஷாட்டுங்க. சத்யா எடுப்பாரா? மிஸ்டேக். அகைன் ஒரு ஃபீல்டிங் மிஸ்டேக். 1-2 கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இங்க கேட்ச் டிராப் பிரச்சனை இல்லைங்க. இது ஒரு குரூஷியல். இந்த டைம்ல ஒரு 2 ரன்னா கன்வெர்ட் பண்றது வந்து ஒரு பெரிய இஷ்யூ தான் RCBக்கு. கண்டிப்பா அவங்க ஃபீல்டிங்ல ஒர்க் அவுட் பண்ணணும். நம்ம கீர்த்தி அகைன் நல்ல லைனுங்க. ஒரு ரன் மட்டும் கடைசி பால்ல. கடைசி 12 பாலுக்கு 13 ரன் தேவை ஜிடிக்கு. ஃபர்ஸ்ட் பால் போட வந்திருக்கா சுரேஷ். ஒரு ரன்னா 2 ரன்னா கன்வெர்ட் பண்ணுவாங்களா? இல்லைங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங் பண்றோம் RCB. செகண்ட் பால் ஃப்ரம் சுரேஷ். நல்ல ஒரு பாலுங்க. வைட் கால் ஃப்ரம் அம்பையர் ஃப்ரம் சுரேஷ்.
பார்ப்போம். நல்ல பாலுங்க, அகைன் ஒரு வைடுங்க. பால் ரீபால், நல்ல பாலுங்க, நல்ல ஒரு ஸ்லோயருங்க, ஒரு ஸ்லோயர் எடிஷன் நல்ல போட்டாங்க. ஒரு ஸ்லோயர் ஃப்ரம் சுரேஷ். சிஎஸ்கே கொஞ்சம் ரெடி 10 பாலுக்கு 11 ரன். ஃபோர்த் பால், தேர்ட் பால், அகைன் ஷாட்டுங்க, லெக் சைடு. ஆறு ஃபுல் டாஸ் பால், தேவையில்லாத பால் ஃப்ரம் சுரேஷ். ஒரு இருந்த மேட்சை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாரு ஜிடிக்காக. நல்ல ஒரு ஸ்லோயருங்க, திரும்பவும் பாலை பார்க்க நரேஷ். பால் வருது, கடைசி பால். டாட் டாட் பால் கேட்ச் ஆகுமா? அடடா, ஒரு அகைன் ஒரு ஃபீல்டிங் மிஸ்டேக். 4ங்க ஜெயிச்சிட்டாங்க ஜிடி. ஃபீல்டிங் மிஸ்டேக்ல 4 போய் 5வது ஓவர்லேயே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஜிடி விசஸ் சிஎஸ்கே ஃபைனல்ஸ். ஹார்ட் லக் ஃபார் ஆர்சிபி. ஸோ சாகுலோட எஃபர்ட்ஸ் வேஸ்ட்டாக தான் போச்சு.